அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னென்றால், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சமையலைத்தான் உங்களுக்கு காணொலியாக பதிவு செய்வோம் என்று சொல்லி நாங்கள் இப்போ குளிச்சு முடிட்டு நிற்கிறோம். வெள்ளிக்கிழமை வேலைக்கும் போகணும்னா அதுக்கு மேல் குளிச்சுட்டு செய்துட்டு திருப்பியும் குளிக்கிறவங்க உறவனே அப்போ சமைச்சு போட்டு போவோம்னு சமைச்சிட்டு நீ பூ ஆய வேணும். இன்றைக்கு காலமே ஆஞ்சா சரி ஒழிய மத்தியானம் ஆயிரம் கேட்க ஆயிரம் அவ்வளோ அனல் அடிக்கும். இப்போ தான் டக்குன்னு சமைச்சிட்டு போய் பூ வாங்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வேலைக்கு போகணும். அப்போ இவ்வளோ செய்ய வேணும். அதுக்கு முன்னாடி சமையல் முக்கியமில்லோ, அப்போ சமைக்க வேணும். அப்போ தான் சாப்பிடலாம். இப்போ என்னென்னு சொன்னால் ஓஞ்சி அவிஞ்சு விட்டுருக்குது. ஓஞ்சி அவிய விட்டுட்டு கொஞ்சம் மாட்டினா டக்கண்டு இந்த பொரிஞ்சது இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் எண்ணெய் விட சரி. அப்போ அதுக்காண்டி அவிக்க விட்டுருக்கணும். அவிக்கட்டும். இல்லாட்டி அப்படியே வாட்டினோம்னு சொன்னால் வேறு நேரம் பிடிக்கும். அதுக்கு தான் அவிச்சு போட்டு காய்ச்சணும், வாட்டுறணும். இப்போ இதை பாருங்கள், இது பீட்ரூட்டில் நல்ல இல்லை. இது நேற்று நாங்கள் இன்னும் கூடுதலாக இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். பீட்ரூட்டு கிழங்கோட இதை பொரிக்கப்படும். இந்த விலைவாசி வட்டி போட்டு அப்படியே பொரிச்சுதண்டா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியம். நீங்களும் கூட நாடுகளில் கிடைச்சா வண்டி சாப்பிடுவோம். நல்லது, சத்து. சில பேர் கயறு மட்டும் சாப்பிட்றே இல்லை. ஆனால் கயறாது. கொஞ்சம் தேங்காய்ப்பம் போட்டு வறுத்தீங்கண்டா தனியாகவும் வறுக்கலாம், கிழங்கோடையும் அப்படி பொரியல் மாதிரி செய்யலாம். நாங்கள் வறுக்கிற மாதிரி செய்யலாம், நல்லா இருக்கும் என்ன சொல்லிக்கொண்டு இங்கே எனக்கு ஒரு ஐயா கொண்டு வந்தானவர். உங்களுக்கு யாராவது பிறமுறை இருக்கிறார்கள், உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எனக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாங்கி தருவேன். இடையில தனி இலப்புறம் வாங்கலாம். இல்லை அங்கு பீட்ரூட்டும் கொண்டு வந்தவர் பீட்ரூட்டு பண்ணுறனாலும் வேண்டலாம். வேறு மரக்கறியில் கொண்டு வர இல்லை. இனி வருங்காலங்களில் கொண்டு வருவார். இன்னும் வர இல்லையா வைப்பான். கொடி வந்திருக்குன்னு சொன்னவர், கைத்தங்கொடி அதெல்லாம். அதுக்கு பிறகு சொன்னால் வாங்கி தரலாம். அடுத்தது நாங்கள் என்றால் பருப்புக்கு புடலங்காய் கொஞ்சம் போட்ட வாசமாக இருக்கும். அதோட அங்கே எடுத்து வச்சுக்கிறோம். வாழைக்காய், பாவக்காய் எல்லாம் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். ஏதாவது பொரியலன்னு சொல்ல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். ஓகே, அவங்க இருக்குது. இதை நான் வெட்டி இதண்டா பிறகு க்ளீன் பண்ண பிறகு பார்ப்போம். இப்போ எல்லாமே வச்சுட்டேன். இது போஞ்சி அவிச்ச போஞ்சியை பார்த்தீங்களா, டக்கண்டு இப்படி பாட்டி எடுத்துக்கண்டா சரி. சும்மா நில போச்சு கொண்டு சமையலுக்கு நல்லது. இங்கே வருங்கோ என்னது புடலங்காய் அரிஞ்சு கொண்டு இங்கே பருப்பு வச்சுட்டு சோறு போட்டாச்சு. இனி அந்த இலையை வெட்டவன் வெட்டினா அப்புறம் பார்த்தீங்களா போஞ்சியை எப்படி வந்துருக்கண்டு. இதுக்கு தான் அரிச்சிட்டு தானே டக்காண்டு வாங்கினேன். பாருங்க, திருச்சள்ளி கொண்டு நிற்க தேவையில்லை. இது நல்ல பதமாயிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நாங்கள் இனி தாளித்து தான் இந்த பயிர்த்தங்காய்க்கும் பருப்புக்கும் தாளிச்சிட்டு போடுவோம். வெங்காயம் அடிச்சுட்டேன். இப்போ கொண்டு வந்து இதை வைக்கலாம். இப்போ எண்ணெய் மொழிவெண்ணெய் விட்டுனாலும் துவைச்சிட்டு மிளகாயை போடுவோம். போய் பயனுண்டா மிளகாய் எண்ணத்துக்கு வேணுமெண்டா பருப்பு அள்ளி போட்டு அதுக்கு இந்த முறுக்கு போடுறது சேர்ந்து தனியாக தாளிக்கிறேன்னா பரவாயில்ல. இது குழம்பு கொஞ்சம் அதுக்காண்டி நான் இப்படி தனியாகத்தான் செய்யணும். இந்த விதையெல்லாம் போயிடும். அதுக்குள்ள சொட்டு தண்ணி நின்றது போட பாருங்க இப்படி காட்டுறேன். விளையாட்டு என்னோட விளையாடு. இனி கொஞ்சம் எடுப்போம். எடுத்த சீனி பருப்புக்கும் குழம்பு
நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். வதக்கினா அப்புறம் பார்ப்போம். ரெடி ஆகிட்டு வேறு உள்ளி எல்லாம் குத்தி மிளகு மஞ்சள் எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் பாவிச்ச வெங்காயம் போட்டு பருப்போட ஏண்டா அப்புறம் பாவிக்கிறேன்னதுக்கண்டா அந்த பருப்பு தண்ணியை நான் ஊற்றுறேன் நான் அப்போ அது கூடாது கால் எல்லாம் பலிக்கும். அதுக்காண்டி தான் அப்புறம் பாவிச்சுட்டு போட்டணும். மற்ற புடலங்காயும் பருப்பும் சேர்த்தாலும் புடலங்காவியா அதுவும் ஒரு காரணம். இப்போ அதால் பருப்பு ரெடி ஆகிட்டுது. இஞ்சால பார்த்தீங்கன்னா இதில் தாளிப்பு ரெடி ஆகிட்டுது. பருப்புக்கு குழம்புக்கு சேர்த்தெல்லாம் தாளிப்பை மட்டும் போடும். தாளிப்பையும் போட்டு கருவேப்பிலையா போடும். கருவேப்பிலை நல்லா சரி. பருப்பு ரெடி ஆகிட்டுது. பருப்புக்கு ரெண்டு இந்த சித்த மிளகாயம் இந்த முறிக்க முடிஞ்சு தாளிச்சாச்சு. ஓகே, பருப்பு ரெடி. இதோட தாளிச்சதுக்கு பேஸ்ட் போடும். தக்காளி பேஸ்ட் நீ குழம்பாக்கினா சரி. நான் நேற்று செய்தி வைக்கல ஒன்றும். நேற்று ஷாப்பிங் போனதால் நீரம் போட்டுன்னுட்டு அப்போ இப்போ தான் கடை கடந்து நான் வட்டி கட்டி ஜாலை வச்சுட்டு அங்கால செய்து கொண்டே நின்றேன். அப்படியும் செய்யலாம், நேரம் இல்லைன்னா அப்படியும் செய்கிறதா. இன்றைக்கு வேலை பூவாய போகணும். அடுத்தது வேலைக்கு போகணும். இந்த சுடு சும்மா சூடு. இப்போ இந்த இதாண்டாட்டு அடுத்த சூட போகணும். தூள் தயாரிங்க உங்க வல்ல போய் நிற்கிறேன். இந்த போஞ்சி அமைச்ச தண்ணி கொஞ்சம் கிடந்தது, அதை எண்பது. அடுத்த தூள் எடுத்துட்டு பார்ப்போம். இப்போ தூளை தூள் எடுத்தேன். இப்போ தூள் எடுத்துட்டு இப்போ தூளை போடும். கணக்க வேண்டாம், 3 கரண்டி சாணம். தண்ணியும் விட்டுட்டு மஞ்சள் தூள் மல்லித்தூள் போடும். நீரம் வந்து இருக்குது. நீரம் 10 கூட உங்காலே இதுக்கு பீட்ரூட் பீட்ரூட்டுக்கு இஞ்சால தூளையும் போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்ப்போம். இதால் பீட்ரூட்டு பொரியலுக்கு இப்போ இனி வெட்டி போடலாம். சித்த மிளகாய் பொரியலுக்கு சித்தல் போட்டால் நல்லா இருக்கு. கொஞ்சம் உரைப்பும் இனிப்பில்லை. பீட்ரூட்டு சாப்பிட வேணுமா, ஹீமோகுளோபின் அளவை கூட்டுமா, இரும்பு சத்திற்கு வேண்டி சாப்பிடும்போ நல்லது. இப்போ நாங்கள் தேவையான வெங்காயத்தையும் போடுவோம். அது வதங்கட்டும். அதை போச்சுட்டு பார்த்தீங்களா, கடகடன்னு செய்யலாம்.
கொஞ்சம் பெட் செய்து வச்சாருன்னா டக்குனு உங்களுக்கு எல்லாத்தையும் ஒதுக்க வச்சு விடலாம். அதுதான் இந்த வதங்கின மூஞ்சியை போட்டாச்சு. கடலை போட்டால் நல்லா இருக்கும். கடலை போடுவோம், கொஞ்சம் இருக்கட்டும். சரி, ஓகே. இதில் வதங்கட்டும். வதங்கியது பார்ப்போம். வெங்காயம் வதங்கிட்டு பெருஞ்சீரம் பீட்ரூட் வரைக்கும் போட்டு கறிவேப்பிலையும் போட்டு மற்றது உள்ளி போடுவோம். வதங்கட்டும். இஞ்சால மிளகு போட மறந்துட்டேன் முதல். இப்போ போடலாம். போட்டு கொதிக்கட்டும். சுடுதண்ணி எடுத்து வைக்கணும்னா விடுவோம். இரண்டு வந்துட்டுது. கடலை கூட பத்தாத தண்ணீர் விடணும். அது வதங்கட்டும். சிறிது நேரம் கட்டுப்பா இதுட்டு நாங்கள் இந்த பீட்ரூட் இல்லையா போடுவோம். இலியோட கிழங்கைன்னு அந்த நல்ல சேர்த்து விட்டா சூப்பராக இருக்கும். தனியாக மீனை வறுக்கலாம். இலையோட அந்த இந்த மாதிரி டேஸ்ட் வரும். மதங்கட்டும். இந்த இலை கட்டத்தில் பீட்ரூட் கிழங்கையும் போடுவோம். கொஞ்சம் மதங்கின அப்புறம் இதை போட்டு நல்ல ஓகே. இது சம்பளம் போடலாம். பீட்ரூட் சம்பளம் பச்சையாக சாப்பிட்டா நல்லா ஜூஸ் அடித்து குடிக்கலாம். உடம்புக்கு ஆரோக்கியமானது. அதோட இளமையாக வந்து இருக்கிறதுக்கு நல்ல முகம் பளபளப்பாக எல்லாம் தரும். பீட்ரூட்டை கிழமையில 2 தடவை மண்டாலும் சேர்க்கும். சரி, இதை மூடி விடுவோம். உப்பு போடுவோம். அரைப்புறம் அந்த உப்பு போட்டுட்டு மூடி விட்டு கிளண்டா கண்ட வாட்டுக்கு பொரிஞ்சு வரும். நாங்கள் வெங்கால அளவில் தக்காளி பொரியலுக்கு தேவையான விட்டெல்லாம் இருக்கிறோம். ஓகே. இஞ்சால பார்த்தீங்கன்னா போஞ்சிக்க ரெடியாகி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பழப்புளியும் இருக்க பழப்புளியும் விட்டுவிட்டா நல்ல இதெல்லாம் பேஸ்ட்டும் போட்டு அதில் தக்காளி பேஸ்ட்டு உப்பையும் இருக்கா பார்ப்போம். அவியேக்கம் விட்டது போஞ்சி வந்து பொய்யையும் கொஞ்சம் போட்டுறேன் உப்பு. கொஞ்சம் புளி விடலாம். நான் 2 புளியும் பார்க்கிறேன். அப்போ நல்லா இருக்கும். அப்பம் கொஞ்சம் உப்பு போடலாம். ரெண்டா உப்பு முதல் சேர்த்தபடியே ஓகே. எனக்கா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு கடலை எல்லாம் பூக்க கூட நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சு கொதிச்சா அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட போஞ்சியை பார்ப்போம். எங்களோட போஞ்சி நல்லா ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த சமயத்தில் கடலையை போடுவோம்.
கடலையை போட்டு ஒரு இரட்டிடுவோம். வெள்ளாருக்கு கடலை ரெடி பீட்ரூட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் திருவோணும் வீட்டுக்கு போட போடணும் போடைக்குவோம். கொஞ்சம் தூள் போடுவோம் இறக்குறண்டு. தேவையானவை போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பம் கூட உரைப்பு போட்டா போடலாம். இதேவேல் சாப்பிட உரைப்பு இந்த தூள் மனம் அடங்க தேங்காய் உடைச்சி திருவி கொண்டு வர கணக்காய் குறைச்சி விடுவோம். நல்லா இங்கே கடலை கொதிக்குது, குறைச்சி விடுவோம். ஓகே, இப்போ மிப்பாட்டி விட்டேன்டா போன அதுக்கு விளையாட்டு காட்டிட்டு இப்போ திருப்ப அழிச்சிட்டு தான் திருப்ப செய்கிறேன். பாருங்க நல்லபடியாக பொரிஞ்சு வந்துட்டு பீட்ரூட். அதுக்கு நான் தேங்காய் திருவி கொண்டு வந்தேன். அதை போடுவோம். தேங்காய் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு குளிரண்டா இப்படி கிணறு போடணும் பயம் எனக்கு குளிர் இருக்கு. பக்கம் எனக்கு எவ்வளோ சாப்பிடலாம். ஓகே, எங்களோட வர சொல்லலாம் பொரியல்னு சொல்லலாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நீங்களாம் சமைச்சிட்டு பார்ப்போம். சமையலை நான் முடிச்சுட்டேன். அப்போது நேரம் போச்சேன்னு சொல்லி காலமே அப்படியே வேலை 11 மணிக்கு தானே அப்போ போயிட்டேன். பூ மாயில்லை நேரம் போச்சுது. இந்த இதாக வெட்டி வைக்கல கடைக்கு போனதால இப்போ வேறு நேரம் போச்சுட்டு அப்படியே படுத்துட்டோம். அப்போ விடியத்தான் எல்லாம் செய்து சமைச்சபடியாக கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. அதால் நான் போயிட்டேன். இப்போ என்னென்ன சமைச்சேன்னு வாங்க பார்ப்போம். போஞ்சியும் கடலையும் சும்மா பின்னாடி வச்சேன்னா இது பொன்னியரிசி சோறு போட்டேன். குத்தரிசி போட்டால் குருவி சாப்பிடுச்சிட்டேன். அப்போ அதுக்காண்டி பொன்னியரிசி போட்டுவிட்டேன். இது போஞ்சி என்ன பீட்ரூட்டு மிடாயும் சேர்ந்து வர மாதிரி வறுத்துருக்கு. இது பருப்பும் புடலங்காயும் வெள்ளைக்கறி. இது பாவக்காய் நேற்று வாங்கினது அந்த தண்ணி பாவக்காயாக்கும். இன்றைக்கு வெட்டைக்காய் நல்ல மாதிரி இருந்தது. அந்த கசக்கி கலவை முறிஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்போ சரி பொரிச்சு நல்லா இருக்குது. பொரியல் சூப்பராக இருக்குது. வாழைக்காய் மப்பைய மாதிரி தான் எல்லாம் சின்ன சின்ன வெட்டி ரெண்டு பொரிச்சிருக்கு. இதுக்கு தக்காளி பழம் வேணுமான்னு சொல்லி திருப்ப நம்பர் போட்டிருக்காரு இன்றைக்கு. இது சுக்கினம் என்ன வெள்ளை கத்திரிக்காயும் நேற்று சமைச்சது டேஸ்ட்டாக இருக்காமான்னு சொல்லி இன்றைக்கு வேணுமா வேண்டு இப்போ வெள்ளைக்கறி வச்சிருக்கு. திருப்பம் நம்ம நல்லா இருந்தால் திருப்பி கேப்பிடுமே. அப்போ அதால் வச்சேன்னா கனகறி இருந்தால் தான் மிளக்கறி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது அப்பளம் மிளகாய். இதுவே தான் சாம்பார் போட்டவன் நான் பார்க்க டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கும். தேங்காய் பழம் போட்டால் நீங்களோ தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் எங்களுடைய மதிய உணவு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே தொடர்ந்து இப்போ மிளக்கறி தானே சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமைனா கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கு. அப்போ இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்ற நேரத்தில் இன்றைக்கு ஒரு பேர் நாள் உண்டு. எங்களோட பெரியம்மாவுக்கு இன்றைக்கு பர்த்டே. அவாவுக்கு 76 வயதுன்னு நினைக்கிறேன். 67 தெரியல, மறந்து போனேன். அவாவுக்கு எங்களோட தயாகீதா சனலூடாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட குடும்பம் சார்பாகவும் அவ என்றும் சந்தோஷமாகவும் நோய் நொடியின்றி வாழ வாழ்த்துகிறோம். வாங்க நீங்களும் சொல்லிவிடுங்க ஒருக்கா. 2 பேரும் இருக்கணும். அம்மா கண்டைக்கு வந்தது 2 பெரியம்மா 2 பேரும் தான் சேர்ந்து இருக்கணும். சொல்லிவிடுங்க பெரியம்மா. ஹாப்பி பர்த்டே பெரியம்மா. சரஞ்சன் சொல்லிவிடுங்க. ஹாப்பி பர்த்டே பெரியம்மா. பெரியம்மா பெரியம்மா சொல்லுவாங்க. மறந்து போறோம். வேற என்ன தெரியாம பெரியம்மாவா தெரியாது. நீங்களும் தாங்க
ம். அப்போ சொல்லிவிடுங்க. ஆ உங்களுக்கு பெரிய மாமி. பெரிய மாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தயா கீதா சனலூடாக தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அதுதான் சொல்லிட்டு சொன்னாலும் சரியா சரி, நாங்கள் இனி சாப்பிடலாம். இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்க போகிறோம். ஏன்னா இந்த காணொலி எப்படி இந்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய். பாய்.